எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எங்கள் கனவு இல்லம் இந்த வரிசையில் இது 6வது வீடியோ. மற்ற 5 வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். கடைசி 5வது வீடியோவில் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போட்டது, அதுக்கப்புறமா நிலக்கதை வைக்கிறதுக்கான பூஜை போட்டோம், அதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த நிலக்கதை பூஜை முடிச்சுட்டு பூசுகிற வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. பூசுகிற வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ போயிட்டுருக்கு ஒன்றுன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எலிவேஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. இப்போ முன்னாடியெல்லாம் வந்து இப்போ எலிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே எல்லாமே பூச்சோலை முடிஞ்சு சைடில் பேக் சைடெலாம் முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட் ஒர்க்கு, மாடியில் ஃப்ளோர் ஒர்க்கு எல்லாமே போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இது போர்ட்டிகோ. போர்ட்டிகோவில் இன்னும் தளம் போடணும், அந்த ஒர்க்கெலாம் இருக்குது இன்னும் கொஞ்சம். மற்ற ஒர்க்கெலாம் செவருலலாம் பூசுகிற வேலை முடிஞ்சிருச்சு இந்த போர்ட்டிகோவில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஹால். டோர் மாட்டியாச்சு. டோரோட டிசைன் இதுதான். இன்னும் இதில் வார்னிஷ் ஒர்க்லாம் இருக்குது. அந்த கிச்சன், 2 பெட்ரூமு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது டோரோட சேர்த்து ஒரு கதை பெரிய ஜன்னல் ஒன்று இருக்குது. இது ஒரு சின்ன பெட்ரூம். இது இதுலேயும் பூச்சொல்லையெல்லாம் முடிஞ்சிருச்சு உள்ளாரெல்லாம். எலக்ட்ரிஷியன் ஒர்க்கில் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு, ஒயரிங்லாம் பண்ணணும். இது வந்து சாமி ரூமு, இதுக்கு இன்னும் டோர் போட வேண்டியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது இது கூட ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதுலேயுமே எல்லாமே பூசுகிற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பாத்ரூம்லேயும் பூசுகிற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக கிச்சனு. கிச்சனும் செல்ஃப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஃப்ளோர் செல்ஃபில் மட்டும் வைக்க வேண்டியிருக்கு. மற்ற பூசுகிற வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. இது கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்து இருக்கும், ஒரே ரூமாக இருக்கும். அது அதனால தான் கொஞ்சம் பெருசாக தெரியுது. இது
அவ்வளோதான், ரூமுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் கேஸ் கீழே ஒரு பாத்ரூம் இருக்குது. அது இன்னும் செமி ஃபினிஷ்டாக தான் இருக்குது. ஸ்டெப் கேஸில் வந்து இப்போ தளம் பூசணும். மாடியில் எல்லாமே செவுரு எழுப்பிட்டாங்க. இன்னும் பூசுகிற வேலை இருக்குது. அவுட்டரில் பூசிட்டாங்க, இன்னர்லலாம் கொஞ்சம் பூச வேண்டியது இருக்குது. மாடி நல்லாவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து டேங்க் வைக்கிறதுக்கான ஒரு மேடை மாதிரி வச்சுருக்காங்க, தண்ணி டேங்க் வைக்கிறதுக்கு. இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிகிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது. ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் நான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த வீடு முடிஞ்ச அளவுக்கு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு உங்கள் கமெண்ட் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் நான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.